பைபிள் எத்தனை பேர் கை வீசணும் வரைங்களே ஒரு பைபிள் கொண்டு வரலாம்ல? பைபிள் வாசிக்கிறது உங்களுக்கு 2 பேர் வேலை தானா? அடுத்த மாதம் இந்த பைபிள் கொண்டு வரீங்களா? கேத்தலிக், நான் ஒரு கேத்தலிக் மனுஷன், அதெல்லாம் சொல்லுவேன். நான் பைபிள் எடுக்க மாட்டோம், கோச்சுக்கிறாதீங்க. தெரியும், அடுத்த வாரம் கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். நானும் 32 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ போப்பாண்டவரே சொன்னாலும் சில ஆள் கேட்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் பைபிள்லாம் வாசிக்கிறது நல்லது. அடுத்த மாதத்துல உங்கள் ஃபாதர் இருக்காரா இல்லையா யாருக்கு தெரியும்? கவனிங்க. நானே நீங்கள் கவனிக்க மாட்டேறீங்க. அடுத்த மாதம் ஹலோ அடுத்த வருஷம் உங்கள் ஃபாதர் இருக்காரா இல்லை தெரியல. இருப்பாரா? அவர் இங்கே இருப்பார், இங்கே இருக்காரான்னு தெரியல. பாவம், இவ்வளோ அருமையாக கொண்டு வந்துட்டு விட்டு போகிறாரு. இனிமேலாவது பைபிள்லாம் வாங்கி படிங்க, ஜெபமெல்லாம் பண்ணுங்க. அவர் விட்டு போகிற பணிகளை நீங்கள் செய்யுங்க. புரியுதா? காலைல வந்தவுடனே கேட்டேன், ஃபாதர் உங்களுக்கு இடமாற்றம் இருக்குமே அப்படின்னா, ஆமாம் இருக்குனாரு. சங்கடமாக போச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வரவங்களும் நல்லா நடத்துறதுக்கு ஜெபம் பண்ணுங்க இல்லையா? கைகளை வைத்து ஃபாதருக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பங்கு தந்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவருடைய பணிகளை ஆசீர்வதிங்க சார். அவர் நடத்தின இந்த காரியங்கள் ஆண்டவர் செம்மையாகி நடக்க உதவி செய்வீராங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க எரேமியா 32:27. நானே ஆண்டவர், I am the Lord. நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆண்டவர் சொல்லாரு, நானே ஆண்டவர். சொல்லுங்க, நானே ஆண்டவர். என்னை தவிர வேறு ஆண்டவர் இல்லை. நானே ஆண்டவர். Praise the Lord. வானத்தை படைத்தவர் அவர். கோடான கோடி சந்திரனை, நட்சத்திரங்களையும் சூரியன்களையெல்லாம், ஒரு சூரியன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. கோடான கோடி கேலக்சிகள், நட்சத்திரம், உலகம் இருக்கிறது. இதெல்லாம் படைத்தவர். வாயு படைத்தவர், நம்ம சுவாசிக்கிற காற்று படைத்தவர். இந்த மண்ணையெல்லாம் படைத்தவர். 7 பூகண்டங்களை படைத்தவர் அவர். பிரைஸ் தி லார்ட். நிலம் போல குடிக்கிற தண்ணி எல்லாம் படைச்சவர் அவர் தான். அவர் சொல்றாரு, எனக்கு கடினமானது ஏதாவது உண்டா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறைப்பட்டதை என்னால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஐயா, உங்களை பார்த்து தான் கேட்குறார். நீ வணங்குற கடவுள் கல்லா, மண்ணா, மரமா? நான் வணங்குற கடவுள் ஜீவனுள்ள தேவன், உயிர் உள்ள கடவுள். கைதட்டி நன்றி சொல்லலாம். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி கைதட்டின்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு கைத்தட்டல் தட்டினீங்கள, இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். இதுக்கு பேர் தான் பிச்சைக்கார கைத்தட்டல். இல்லைங்க, அதுவும் சொல்கிறேன். நான் கேட்ட பிறகு தான் நீ கைத்தட்டினீங்க. அப்போ முக்கியமான காரியங்களை சொல்லும்போது கடவுளை மகிமைப்படுத்த தானாகவே நீங்கள் அதை உண்மையான கைத்தட்டல். நானே ஆண்டவர், எல்லா மனிதரும் கடவுள் நானே. அவ்வாறு இருக்க எனக்கு கடினமானது ஏதாவது உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அவரால் கூடாது ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. அப்போ நல்ல காரியங்களை சொல்லும் போதும் அது உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நல்லா செஞ்சீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறார். 2வது, 38 வருஷமாக பெதசா குளக்கரையில் முடமா படுத்திருந்த ஒருத்தன். புரியுமாங்களே, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். 38 வருஷம். இப்போ கூட இங்கே நிறைய பேருடைய முழங்கால் வலிகளை நம்புறீங்களோ தெரியல எனக்கு. இங்கே வந்திருக்கிற சில நபர்களுடைய முழங்கால் வலிகளை, கடுமையான வலிகளை இயேசு தொடுவதை நான் உணர்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 2 நபர்களுடைய காதுகள் திறப்பதையும், காதினுடைய வலிகள் மாறுவதையும், காதுக்குள்ள இருக்க அரிப்பு வியாதிகள் மாறுவதையும் நான் காண்கிறேன். 2 நபர்களை நற்கனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவர் நம்பிக்கை, இழந்து போன நம்பிக்கை இந்த நாளிலே தர இருக்கிறார். இழந்து போன விசுவாசத்தை தருவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 38 வருஷத்துக்கு முன்னாடி
அவனை கொண்டு போய் அந்த 5 மண்டபம் இருக்குது, நோயாளிகள் இருக்கிற செக்டர்கள், அங்கே போட்டு போயிட்டாங்க. ஏன் போட்டு போனாங்க? அவன் விஷயத்தில் மெடிக்கல் சயின்ஸு மருத்துவ கலை தோற்று போயிடுச்சு. அவன் விஷயத்தில் டாக்டர்கள் தோற்று போனாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்மை சுகப்படுத்துகிற எல்லா மருந்துகளும் இன்றைய மருத்துவர் கையில் இல்லை, இன்றைய மருத்துவத்துறையில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மருந்து சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக மருந்து சாப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நோய் வரும்போது டாக்டர்கிட்ட போகணும். அது நம்முடைய கத்தோலிக்கா பைபிள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். சிராக் 38ஆம் அதிகாரம், தேவையின் பொருட்டு மருத்துவனுக்கு மரியாதை செய். உன்னத கடவுள் மருத்துவனை மருந்தை படைத்தார். புத்தியுள்ளவன் மருந்தை எடுத்துக்கொள்கிறான், புத்தி இல்லாதவன் மருந்தை விட்டு விடுகிறான்னு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அதே சமயத்தில் 38ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த பையன் கையை நிப்பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். பராட்டி தட்டிக்கோ. ஓகே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 9 சீராக் 38:9 சொல்லுது, மருத்துவன் தோற்று போகும்போது முதல்ல என்ன சொல்லுது? நீ டாக்டரை பாரு, மருந்து சாப்பிட்னு சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா சார்? ஐயா, நீங்கள் அறிவுள்ள சம்பவம் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சொல்லுதா? பைபிள் சொல்லுதா? ஒருத்தர் பனை மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டான், அல்லேலூயா சோத்திரம் சொன்னால் சரியாம்மா? சொல்லுங்கள். ஒரு விபத்தில் போட்டான், தலை உடஞ்சி போய் என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் போடணும், ஸ்டிச்சு பண்ணணும், தையல் போடணும் இல்லையா? செய்யணுமா வேண்டாமா சொல்லுங்கள்? அது செய்யாமல் அல்லேலூயா சோத்திரம் போட்டால் என்ன ஆகும்? இப்போ என்கிட்ட கொண்டு வரீங்க, மரத்துலேருந்து கீழே விழுந்தவன பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கவிச்சு அல்லேலூயா சோத்திரம் செத்து போனான் அவன். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த ஆள் ஜெபம் பண்ணால் செத்து போனாம்பீங்க. அதான் கடவுள் பாருங்கள், நம்ம கத்தோலிக்க பைபிள் அழகாக இருக்குது. தேவையின் பொருட்டு மருத்துவனுக்கு ஐயா மரியாதை செய். ஆனால் மருத்துவன் கடவுள் அல்ல, மருத்துவன் தோற்று போவான். எல்லா நோய்க்கு மருந்து இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, மருத்துவன் தோற்று போகும் பொழுது, மருத்துவ கலை தோற்று போகும் பொழுது, விஞ்ஞானம் தோற்று போகும் பொழுது இவர் ஜெயிக்கிறார். இவர் ஜெயிக்கிறார். நற்கனை ஆண்டவர் ஜெயிக்கிறார். கடவுள் ஜெயிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மண்ணில் பிறந்த மானிடனுக்கு மண்ணில் மருந்து வைத்திருக்கிறார். இந்த மண்ணும் மருந்தும் மருத்துவனும் தோற்று போகும் பொழுது தெய்வம் ஜெயிக்கிறார். சீராக் 38ஆம் அதிகாரம் 9வது வசனம், குழந்தாய் மகனே நீ நோயிற்றிருக்கும் போது, வாசிங்க. குழந்தாய் நீ நோயுற்று இருக்கும் போது கவலையின்றி இராதே. குழந்தாய் மகனே மகளே நீ நோயிற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே. ஆண்டவரிடம் மன்றாடு. ஆண்டவரிடத்திலே மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். அவர் உனக்கு நலம் அருள்வார். குற்றங்களை அகற்று, உன் பாவங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய், நீதி நேர்மையானவற்றை செய். எல்லா பாவங்களினின்றும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து, சகல பாவத்தின் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. நறுமண பலியையும் நினைவாக செலுத்தப்படும். மாவு படையலையும். போதும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான உபதேசம். நீ நோய் இருக்கும்போது டாக்டர்கிட்ட போ, டாக்டர் உன்னை சுகப்படுத்துவான், வலியை போக்குவான். பிரைஸ் தி லார்ட். டாக்டரால் சுகப்படுத்த முடியாதுன்னா நீ என்கிட்ட வா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் உள்ளத்தை நீ திறந்து காட்டு. பாவம் செஞ்சிருந்தா பாவத்துக்கு மன்னிப்பு கேளு. உன் மனசில் இருக்கிற கேட்குறீங்களா இல்லையா? வைராக்கியம், வெறுப்பு, பொறாமை, அகங்காரம், ஆணவம், கோள், பொரணி, சண்டை சச்சரவு, மோசமான வார்த்தைகள், அடுத்தவங்க, இந்த எல்லா பாவத்திலிருந்தும் சகோதரோட வெறுப்பு. முக்கியமாக பாருங்கள், பகை வச்சிருக்கீங்க பாருங்கள், பகை, வெறுப்பு, வைராக்கியம். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சிலதெல்லாம் மாறவே மாறாது. யாரையும் பார்த்து பேச மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். வைராக்கியம். ஒரு பக்கம் ஜெபம் நடக்கும், ஒரு பக்கம் வைராக்கியம். கொஞ்சம் சொத்துக்காக அந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்படாது. நீ 1000 திருப்பலி செஞ்சாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நீ பாத யாத்திரை போனாலும் மாதா கேட்க மாட்டாங்க. மனம் பழி வாங்குவதும் கைமாறு அளிக்கிற அந்த வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கடவுள் வர மாட்டார். அதனால பைபிள் சொல்லுது, மகனே நீ பாவம் செய்த எல்லாத்தையும் பாவத்தை கழுகு, அப்போது நான் உன்னை சுகப்படுத்துவேன். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்துவேன், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். விசுவசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? அல்லேலூயா. அதனால் எல்லா பாவத்தையும் நீங்கள் ஒப்படைக்கணும். இன்றைக்கி ஒரு அற்புதத்தோடு போகணும். பிரைஸ் தி லார்ட். 38 வருஷமாக பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. 38 வருஷமாக படுத்தா இருந்த மனுஷன், அவனுடைய நிலைமை என்ன? என்னைக்கோ ஒரு நாள் டாக்டர்களால் கைவிடப்பட்டு, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அவன் அங்கே படுத்திருக்கான். சொந்தக்காரங்க இருக்காங்க, பந்தக்காரங்க இருக்காங்க, அவனை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஒரு மனுஷன் 38 வருஷம் ஒரே இடத்துல படுத்திருந்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க, பேசுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்றும் ஆகாதா? உடம்பு புண்ணு மாத்திரம், மனசு மனநிலையை பார்த்தீங்களா? அவனுடைய வேதனை, அவனுடைய பிரச்சனைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை சந்திக்க தான் வந்திருக்கார். யாரை சந்திக்க வந்திருக்காரு? இப்போ நான் பேசுகிறது வெறும் பிரசங்கமாக கேட்கக்கூடாது. நீங்கள் இந்த நாளிலே கடவுள் உங்களோடு பேசுகிற காரியம், ஜான்சன் பிரதருடைய பேச்சை பேச வரல. நான் இயேசு கிறிஸ்துவை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அங்கே ஒரு ஃபோன் வந்துருச்சு, யாருக்கோ வந்துச்சுல்ல, உனக்கு பாரத பிறந்தவங்க பேசுவார், உனக்கு ஆஃப் பண்ணி போடுங்க, அதை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி போடுங்க. பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்கு போனாலும் சரி ஃபோனை தூக்கிட்டே போகிறது, நற்கன வேலையிலும் ஃபோனு தான், ஜெபம் பண்ணாலும் ஃபோனு தான். ஃபோன் மனைவியை கூட நினைக்கிறதுங்களா ஃபோன் தாங்க. ஃபோனெல்லாம் கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டுருங்க, சைலண்டில் போடுங்க. போகும்போதும் சும்மா திருப்பலிலாம் சும்மா பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் பொறுப்பாக பார்த்துருங்க. உண்மையாக செபிக்கிறவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் மாத்திரம் உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதம், பிள்ளை பேரன் பேத்தி எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா நிறைய பேருடைய குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது. தெய்வத்தை தேடாத குடும்பங்கள், ஆண்டவரை அசட்டையாக பார்க்குற குடும்பங்களாக நாம் இருக்கக்கூடாது. உண்மையாக தேடுவோம். நான் சொல்லுகிற காரியங்களை நான் சீரியஸாக பேசிடுறேன், கவனிங்க. அங்கெங்கேயும் போகாதீங்க, கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். 38 வருஷமாக எல்லாரால் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் அனாதியாக கிடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்தில் தான் இயேசுநாதர் வருகிறார். யார் வர்றது? இயேசு. இன்னைக்கு இயேசு வந்திருக்காருங்க. அல்லேலூயா. நற்கனை ஆண்டவர் இந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். பிரதர், உங்க பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன் ஊனக்கண்ணால் அவரை பார்க்க முடியாது, விசுவாச கண்ணால் அவரை பார்க்கலாம். நம்பிக்கையாக இருந்தால் தான் கூட நான் பேசுகிற பிரச்சனை உங்களுக்கு விளங்கும். நம்பிக்கை இல்லாமல் கேட்டிங்கன்னா ஒன்றும் விளங்காது. ஏதோ ஒரு மனுஷன் மாதம் பேசுகிறானுங்க, போகிறானுங்க, அல்லலியா போகிறானுங்க, அவ்வளோதான். இல்லை பெரியமார்களே, இயேசு இந்த இடத்தில் வந்து நிற்கிறான். இயேசு உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறான். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிற கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ். இயேசு சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ். இயேசு உங்கள் மத்தியில் இருக்கிறார். இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். இயேசு உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்து அந்த இடத்துல 5 மண்டபத்தில் படுத்திருந்த எல்லா நோயாளிகளையும் அவர் பார்க்கிறார். எல்லா நோயாளிகள் பக்கத்தில் யார் இருக்கிறதுனா பைஸ்டாண்டர், அதாவது அந்த நோயாளிகளை பாதுகாக்க ஒருத்தர் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் ஹாஸ்பிட்டலில் உங்களோட ஒரு நோயாளியை கூட பார்க்க ஒருத்தர் இருப்பாங்கள்ல, பைஸ்டாண்டர். அப்படி எல்லாரும் கூட ஆள் இருக்காங்க. வாத நோயாளிகள், முடக்குவாத நோயாளிகள், இப்போ நிறைய நோயாளிகள் படுத்திருக்காங்க. எல்லாருக்கும் பாதுகாக்க ஆள் இருக்குது. அந்த குளத்து தண்ணீர் கலங்கும் போது அதில் முதல்ல கொண்டு போய் இறக்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் இவனுக்கு யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற அருமையான அப்பா அம்மா, என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்களாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய யார் இருக்கா? உங்களை புரிந்து கொள்ள யார் இருக்கா? உங்களுக்கு உண்மையாக அன்பு செய்ய யார் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். குறைவாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உங்களை முழுமையாக அன்பு செய்ய ஒருவர் இருக்கிறார். உங்களை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார். கடைசி வரை உங்கள் கூட ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் தான் இயேசு. அவர் பேர் தான் இயேசு. அவர் பேர் தான் இயேசு. இந்த உலகத்தினுடைய கடைசி பரிணாமம் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். மத்தேயு 28:20. கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன். யார் உன்னை மறந்தால், யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை அன்பு செய்யவில்லை என்றாலும், யார் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும்,
இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் அன்பு செய்யவும் கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். நல்லா ஏதி சொல்லுங்கம்மா கையை. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். எல்லாம் கை தட்டி பாடும். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி எல்லாரும் கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. ஆளாட்டுவார், நம்மை சீராட்டுவார். வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். ஆமென். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். Praise the Lord. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சொல்லுங்க, கைகளை விரிச்சு சொல்லுங்க. அவர் என்னை, அவர் எங்களை, அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் என்னை கைவிட அல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவனை பார்த்து இயேசு சொன்னார். அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அருள் தந்தை சின்னப்பராஜ் அவர்கள் பாவ சங்கீதம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே ஒவ்வொருவராக சென்று சிறப்பாக பாவ சங்கீதனம் செய்து கவுன்சிலிங்கும் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன். கீழே இருக்கிற ரூமில். எனவே எல்லாரும் எந்திரிக்க வேணாம், ஒவ்வொருத்தராக போயிட்டு வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் மொத்தமாக போகாதீங்க, கொஞ்சம் பேர் போங்க, போதும். ஒரு ஃபாதர் தானே இருக்கார், நம்ம ஃபாதர் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுள் பேசுகிற நேரம் இது. ஜான்சன் பிரதர் பேசலை. இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்ய போகிறாரு. இங்கே யாரோ ஒரு மகளுக்கு 2 பேர் குழந்தை இல்லை, அதில் ஒரு நபருக்கு கரு கலைஞ்சு போயிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
ஒரு மகளுக்கு கரு கலைஞ்சு போயிட்டே இருக்கும். கடவுள் அங்கே அந்த மகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, குழந்தையில்லா தம்பதிகள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கின்றேன். எல்லாருடைய கருவின் கனியை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி டிவைன் தியான சென்டரில் எல்லா வாரமும் தியானம் நடைபெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த தமிழ் தியானத்துடைய பொறுப்பு எனக்கு தான். அப்போ நான் ஒருத்தரை பார்த்த கையில் மந்திர கயிறு கட்டிகிட்டே இருந்தார். கயிறு, ஆனால் அந்த நபருக்கு ஒரு கை வழங்காது. அந்த கையில் கயிறு கட்டியிருக்காங்க. கயிறு கட்டி ஒரு 2 வருஷம் ஆச்சு. கை தொங்கிட்டு தான் இருக்குது. நான் சொன்னேன், இயேசு நாமத்தில் சொன்னேன் கயிறு அவுத்துருங்கன்னு. என்ன அவுக்க மாட்டேன்ட்டார். பிறகு மறுநாள் பார்த்தேன், நான் சொல்கிறத கேளுங்க, அதை செய்யுங்க. என்ன மறுநாள் அவர் கூட வந்தவங்க துணையோட கயிறு அவுத்து போட்டார். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் நாள் பார்க்குறேன், நற்கரணி ஆண்டவர் அந்த மகனுடைய கைகளை படுத்து எந்திரிச்சார். கைக்கு பலம் வந்துச்சு, சக்தி வந்துச்சு, கையை பலம் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை செய்ய சொல்லுவார். ஒரு கண் தெரியாத அந்த பார்வையற்ற ஒரு மனுஷனுடைய கண்களில் கீழே துப்பி சேறு உண்டாக்கி அவன் கண்ணில் ஏசு பூசினார் இல்லையா? பூசிட்டு சுகமாகன்னு சொல்லலை, நீ சீலம் குளத்தில் போய் கழுகுடான்றார். பைசலோ இல்லை, நான் கழுக மாட்டேன்னு சொன்னானா, இல்லை போய் கழுகுனா கண் திறந்துச்சு. ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை செய்ய சொல்லும்போது நம்ம எப்பயும் கேட்டோம்னா உடனே நமக்கு விடுதலை உண்டாகும். பைசலோ. நாங்கள் இந்த ஜெபத்தில் சொல்கிற சின்ன சின்ன காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது பெரிய விடுதலை உண்டாகும். பைசலோ. அப்போ இவனை பார்த்து இயேசு பார்க்குற எல்லாருக்கும் உதவி செய்ய யார் இருக்காங்க, ஆனால் இந்த 38 வருஷமாக இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இவன் மனசு முழுவதும் அவங்க சொந்த பந்தங்களை பற்றிலாம் கவலை. எனக்கு யாருமே இல்லையே, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் மேலே முறுமுறுப்பு. பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் மனசை வாழ்க்கையில் எங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மதினி, கொழுந்தியா, எங்கள் அதிகாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, நான் எங்கேயோ போயிருப்பேன் நினைக்கலாம் இல்லையா? அந்த ஹெல்ப் உங்களுக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். யாரும் உதவி செய்யாமலே உங்களை படைத்த ஆண்டவர் நேரடியாக உதவி செய்ய போகிறார். உனக்கு நேரடியாக இன்றைக்கு உதவி வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். பக்தன் சொல்லுகிறான், நான் மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகின்றேன், எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? பிரைஸ் தி லார்ட். பக்தன் சொல்லுகிறான், எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பிரைஸ் தி லார்ட். உன் கால் தள்ளாட விட மாட்டார், உன்னை காக்கும் கடவுள் உறங்கிட மாட்டார். இஸ்ரவேலை காப்போர் கண்ணீருமில்லை வேறொதுமில்லை, உனக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு செய்தி வருது, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, பிரைஸ் தி லார்ட். இந்த குறி பார்க்கறது மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிடக்கூடாது. நான் பேசிகிட்டு இருக்கும்போது கடவுள் எனக்கு உணர்த்துகிறேன், அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நம்பினா நல்லது, நம்பினா எனக்கு பிரச்சனை இல்லை, கடவுளுக்கும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ ஒரு செய்தி வருது. பிரைஸ் தி லார்ட். இந்த தொடைப்பகுதியில் இந்த பகுதி வலது கையில் இந்த பகுதியில் மசில்ஸ் பிடிச்சிருக்குது. பிரைஸ் தி லார்ட். சதை பிடிப்பு. பல வேளை கஷ்டப்படுறீங்க, யாருன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது கடவுளுடைய வல்லமை இறங்குகிறது, சுகமாகி கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சாட்சிய நேரத்தில் நீங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். விசுவசித்தால் நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள். நான் நம்பும்போது உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசு கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார். உடனே இப்போ உங்கள்கிட்ட வந்து இயேசு கேட்குறாரு, சுகமாக விரும்புகிறான்னு கேட்டால் என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். ஏமா உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்ப, சுகமாக விரும்புகிறீங்க என்ன கேட்பீங்க? கொட்டாய் விட்டு இருப்பீங்களா? சுகமாக விரும்புகிறோம் அப்படி தானே சொல்லுவீங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் போது என்னை இறக்கி விட ஆள் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், தன்னையே சபிச்சிட்டு இருக்கிறான். அன்னைக்கு கொண்டு வந்து போட்டு போகிறாங்க பாருங்கள். உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. ரெண்டாவது உடலில் பலகிறேன், நான் நோயாளி ஆகிட்டேன். நிறைய பேர் தாங்களை வாட்டி, நான் எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, எனக்கு அழகு இல்லை, ஆரோக்கியம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான். எனக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, நான் வயசாயிருச்சு, தலையெல்லாம் நரைச்சி போச்சு, யார் பார்க்க போகிறாங்களோ, இப்படி எனக்கு எல்லாரும் இருந்து அப்படியே நினச்சிட்டு புகார். இந்த உலகத்தில் யாரை நம்பி உங்களை படைக்கவில்லை. ஒரு சத்தியத்தை நினச்சிங்க, உங்களை யாரையும் நம்பி படைக்கலை.
பேச மாட்டீங்க. உங்களை படைச்சது இவரை நம்பி தான் படைச்சிருக்காரு. நீ பெத்த மகனை நம்பி படைக்கல. என் மகன் என்னை கஞ்சி ஊற்றிடுவான், என் வந்த மருமகன் என்னை பார்த்துக்கிறவா, ஒருத்தையும் பார்க்க மாட்டான். என்ன பேச மாட்டீங்க? நல்ல மாமியார், ஒரு நல்ல வீட்டில் உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன், மாமியார் உன்னை பார்க்க மாட்டான். என்ன பேச சொல்கிறீங்க? பேச மாட்டீங்க. என் சபையில் எல்லோரும் என்ன பார்த்துக்குருவாங்க, ஒன்றும் சிஸ்டர் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க. மனுஷன் 50% பார்ப்பான், 20 விழுக்காடு. ஆனால் 100க்கு 100 பார்க்குறது யார்? கடவுள் தான். பிரைஸ் தி லார்ட். அதை நம்புறீங்களா? அதனால் மனுஷனை எவ்வளோ நம்பணும்? பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. 17:5 எரோமியா 17:5 வாசிங்க. ஜெரோமியா 17:5 வாசிங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா இருக்கா, போர் அடிக்குதா? என் காரியம் பேசலை, கடவுளுடைய காரியம். உங்களுக்கு நம்பிக்கை விட்றணும் நீங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் யாரை நம்பி நான் பிறந்தேன்? பிரைஸ் தி லார்ட். பழைய காலத்தில் ஒரு பாட்டு, சினிமாக்காரனை பாட்டில் இருக்கான், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கன்றான். யாரை நம்பி நான் பிறந்தேன்? நான் இயேசுவை நம்பி பிறந்தேன். இயேசு தான் இந்த உலகத்துக்கு என்னை மனுஷியாக கொண்டு வந்தார். இயேசு தான் எனக்கு அழகு, ஆரோக்கியம், படிப்பு, நிலம்புலங்கள், வீடு, கணவன், மனைவி, வேலையெல்லாம் தந்து. யார் தம்பி? கடவுள். வேறு எவனும் தரல. பிரைஸ் தி லார்ட். எரோமியாவே இல்லையா காதில்? 17:5 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும், கவனிங்க, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும், வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர் ஆசீர் பெற்றவர். பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்க வாசித்தது 2 பேர் வாசித்தாங்க. உங்களுக்கு விளங்குச்சோ விளங்கலை எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனிதனை முழுமையாக ஒரு மனுஷன் நம்புறான் பாருங்க, அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்படுது. மனுஷன் அளவுக்கு மேல் நம்பக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். என் கணவன் 100 வயசு வரை என்னை பார்த்துருவார், என்ன 60 வயசில் அவர் போயிடுறாரு. எத்தனை பேர் விதவையாக இருக்கிறீங்க? என் மனைவி கடைசி வரை இருக்கான்னு நினைக்கிறேன், அவளும் போயிடுற 50 60 வயசில் 40 வயசில். பிரைஸ் தி லார்ட். இதுதான் உலகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பொண்ணை ஒரே பையன், அவனை வளர்த்து என் பையன் பார்த்துக்கிடுவான். அவன் உன்னைய கொண்டு முதியோர் இல்லத்தில் போட்டான் கல்யாணம் முடித்த பிறகு. பேச மாட்டேறீங்க. இதெல்லாம் நடப்பு தானே? நடப்பா இல்லையா? இன்றைக்கி வர வழியில் எங்கேயோ பாலக்காடில் பார்த்த ஒரு அம்மா தனியாக ரோட்டில் படுத்து கிடக்கு வரிசையில். பார்த்த பஸ்ஸில் இருந்தால் பார்த்தேன், முகமெல்லாம் பெரிய வீட்டு அம்மா மாதிரி இருக்குது. பெரிய விட சின்ன விட தூக்கிட்டு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். அதான் பைபிள் சொல்லுது, மனுஷன் நீ அளவுக்கு மேலே நம்பாத. அளவுக்கு மேலே யாரை நம்பணும்? ஆண்டவர் நம்பணும். 100 விழுக்காடு யார் நம்பணும்? யாரை நம்பணுங்க? பிரைஸ் தி லார்ட். 100% யாரை நம்பணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய பிரபு, கோடீஸ்வரன், உலக நாட்டில் பெரிய ஒரு மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அவன் தன்னுடைய அலுவலகத்தில் உட்காந்துருக்கான், ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அன்னைக்குன்னு தனியாக உட்காந்துருக்கான். பிரைஸ் தி லார்ட். இது கதை கிடையாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. திடீர்னு ஒரு சூறைக்காற்று வந்துருக்கு. புயல் காற்று வந்து அந்த ஏரியா முழுவதும் புயல் காற்று நிரம்பிடுச்சு. கடைசியில் இந்த ஆஃபீஸு டோரில் அடைஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி என்னாச்சு, மண்ணுக்கடியில் பூகம்பம், நிலம் இடிஞ்சு கீழே போயிடுச்சு. ஆனால் சுவாசமெல்லாம் இருக்குது, ஆள் சாகலை. பிரைஸ் தி லார்ட். பல கோடி பணம் இருக்குது. ஒரு வாரம் அந்த ஆளை தேடுறாங்க. பட்னியாக கிடந்திருக்கான். எங்கே? கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கு. பசியில் கடிச்சு சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. பணமும் பதவியும், பட்டம் பதவியும் எல்லாமே ஓரளவு தான். மனுஷ உறவுகள் ஓரளவு தான். சொந்தமும் சொத்து ஓரளவு தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் 100% நம்பக்கூடியது யாரு? தெய்வத்தை நம்ப வேண்டும். அல்லேலூயா.